ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறுசுவை பந்தி. இன்னைக்கு நம்ம அறுசுவை பந்தியில் பார்க்க போகிற ரெசிபி திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி. வாங்க ரெசிபி உள்ள போகலாம். முதல்ல ப்ரீ குக்கிங் ரெடி பண்ணிடலாம். முஸ்லீம்ஸ் வீடுகளில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் அவங்களோட பிரியாணி ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான சீக்ரெட். இப்போது தேவையான பொருட்கள்: கிராம்பு 30. கிராம்பு எடுக்கும்போது அதோடைய முட்டுகளோடு எடுக்கணும். முட்டுகளில் தான் ஃப்ளேவரே இருக்குது. அடுத்ததாக மராதி மொக்கு 1 பெரியது. மூன்றாவதாக ஏலக்காய் சுமார் 15 எடுத்துக்கோங்க. சின்ன ஏலக்காவாக இருந்தால் 20 எடுத்துக்கலாம். கடைசியாக 1 இன்ச் வெள்ளைப்பட்டை சுமார் 20. ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு மிதமான தீயில் மேலே சொன்ன 4 மசாலா பொருட்களையும் சேர்த்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப கரிஞ்சிட்டா ஃப்ளேவர் மாறிடும். இது எல்லாமே நான் சொன்ன ரேஷியோவில் வறுத்து பொடி செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ குக்கிங்கில் 2வது ஸ்டெப் மேரினேஷன். நாம் சுத்தம் செஞ்சு வச்சுருக்க 300 கிராம் சிக்கனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் மேரினேட் பண்ணிடலாம். ப்ரீ குக்கிங் ஸ்டெப்பில் 3வதாக அரிசி. இந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி ஆப்டானதாக இருக்கும். 300 கிராம் சிக்கனுக்கு 250 கிராம் அரிசி எடுத்து 2 முறை சுத்தம் செஞ்சு 3 கப் தண்ணீர் சேர்த்து 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் நல்ல சூடானதும் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நீளமாக நறுக்கிய பெரிய சைஸ் வெங்காயம் 3 சேர்த்து ஒரு தடவை கிளறி கண்ணாடி பதம் ஆனதும் நீளமாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2 சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். வெங்காயம் இது போல் பொன்னிறமாக ஆனதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சீக்ரெட் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி நீளமாக நறுக்கிய 2 தக்காளியை சேர்த்துடலாம். இதை மூடி வச்சு 5லிருந்து 10 நிமிஷம் வேக விடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போனதும் மேரினேட் பண்ண சிக்கனை இதோடு சேர்த்து 15லிருந்து 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, சிக்கன் 75% வெந்ததும் புதினா 1 கப், மல்லி இலை 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியிலிருந்தே 3 கப் தண்ணியை மட்டும் முதல்ல சேர்த்து கொதிக்க விடணும். இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி ஒரு ஃப்ளாட்டான தட்டு போட்டு மூடி ஒரு அகலமான பாத்திரத்தில் சூடான தண்ணி வச்சு அதையும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்படி தம் போடுறதால பிரியாணியோட ஃப்ளேவர் கொதிக்கும் போது வெளியே போகாமல் மணமாக இருக்கும். இதை ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா வாவ், பிரியாணி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதோட வாசனை வீடையே தூக்குது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதிகம் கிளறாமல் ஜஸ்ட் ஓரங்களில் மட்டும் இப்படி எடுத்து விடுங்க. அகப்பையோட பின்புறத்தை இதுக்கு யூஸ் பண்ணுங்க.
கடைசியாக மல்லி இலை சேர்த்து சூடாக பரிமாறுங்க. ஒரிஜினல் திண்டுக்கல் தம் பிரியாணி இந்த கலர் அண்ட் டெக்ஸ்டரில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் மேலே தூவியும் பரிமாறலாம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான மோஸ்ட் ஃப்ளேவர்டு திண்டுக்கல் ஸ்டைல் தம் பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிருக்கு. இந்த வாரம் இந்த சூப்பரான சிம்பிளான பிரியாணியை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.